ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. சார் 26 வயசாகுது சார் என் பொண்ணுக்கு. நாங்கள் காலேஜ் போகும்போது லவ் பண்ணக்கூடாது சொல்லியிருந்தோம். ஏன்னா இன்னும் 2 பொண்ணு இருக்கிறாங்க, அதனால் அதுக்கு ஏதாவது பாதிப்பு வரும்ன்ட்டு. ஆனால் இப்போ நாங்களே பார்க்குறனால வேண்டாம் கல்யாணம். அப்போ சொன்னீங்கல்ல, இப்போலாம் எங்களால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இந்த இழவுக்கு தான் லவ் மேட்ருக்கெலாம் நான் வர்றதே இல்லை. லோ சுகர். அப்போ இன்னும் 2 பொண்ணு கல்யாணம் பண்ணால் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணால் தானே பண்ண முடியும் சார். இப்போ லவ்ன்றது ஒரு ஃபீல், அது வரும்போது தான் வரும். இன்னைக்கு நான் எழுதின ஸ்டோரி தான், ஆனா எனக்கே தெரியாம ஏகப்பட்ட ட்விஸ்ட் வைக்கிறாங்க. என்ன லவ் பண்ணுனா எப்படி சொல்றாங்கன்னா, யாரையா ஒரு ஆளை காட்டி கல்யாணம் பண்ணிக்கோன்றாங்க இந்த கதை. அப்படி இல்லைன்னா யாரையா போய் லவ் பண்ணா இப்போ வெளில இறங்கி யாரையா நம்ம பார்த்தா லவ் வந்துருமா சார்? ஷுவரா வராது. இப்போ ஐயோ எங்க செட்டுக்கே ஆகாதுன்னு சொல்ல வந்தா கேட்குறவங்களுக்கு யாருக்கும் பதில் சொல்ல முடியல சார். அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்கிறோம், வேண்டான்னு சொல்கிறாங்க. அந்த லவ் வரல சார். இப்போ அதாவது அதான் அது இப்போ 23, 22 அப்போ எனக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு சார், ஒருத்தவங்க மேலே இருந்துச்சு. இப்போ 22 வயசு அந்த பொண்ணுக்கு ஒரு காதல் வந்திருக்கு, அதையே நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. இல்லை தெரியல கடவுளே, அதே கேள்வி சார். அப்போ சூழ்நிலை அப்படி சார், அதனால வேண்டான்னு சொன்னோம் சார். இருந்தாலும் எல்லா நேரமே உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த பொண்ணை நீங்கள் டிசைன் பண்ணிக்கிட்டே வந்திருக்கீங்க. வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்கு, அதனால நீ காதலிக்கக்கூடாதுன்னு ஒரு கட்டம். இப்போ அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியாவது நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ஒரு கட்டம். இப்படியே இருந்தால் என்ன சார் பண்ணுறது? இப்போ எனக்கும் வயசாகிட்டு போகுது, அப்புறம் யார் பார்த்துப்பாங்க? அவளுக்குன்னு ஒரு துணை வேணும்ல. அதுக்கப்புறம் நான் இனிமேல் லவ்லாம் பண்ணக்கூடாது, நம்ம அந்த மேரேஜ் லைஃப் இதுலேருந்து இது வேணவே வேணாம் நான் முடிவு பண்ணிட்டேன். அண்ட் என்னால் தனியாக கண்டிப்பாக சஸ்டெயின் பண்ண முடியும். ஏன்னா நான் ஒரு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நான் தனியாகவே தான் எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி சான்ஸ் மட்டும் எனக்கு கிடைச்சிருந்தா கூப்பை புக் பண்ணி குடும்பமே நடத்தி கும்பகோணத்துல குழந்தை குட்டியோட இறங்கி தெரிஞ்சுக்க விரும்புறது, உண்மையிலேயே உங்கள் தங்கச்சிங்களுடைய திருமணத்திற்கு சிக்கல் வராத அளவுக்கு ஒரு திருமணம் உங்களால் செய்து கொள்ள முடியாத நிலைமையில் தான் நீங்கள் இருக்கிறீர்களா? உண்மையிலேயே நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அல்லது ஒரு கட்டத்தில் எனக்கு விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வந்துச்சு, நீங்க வேணா நீங்கள்ல போங்கடா அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு கோபம் இருக்கா? இத பாரு, அதக்கு இத பேசி அவன் உசி பேத்தி விட்டுறாதா லக்கான் கோழி. 2வது தான் சார். நான் நேரா கேள்விக்கு வந்துடுறேன். உங்க அம்மாவையும் உங்க அப்பாவையும் எப்போ மன்னிக்க போறீங்க? நான் என் 2 தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார், அப்போ மன்னிச்சிருவேன். நான் இன்னும் கிட்ட போறேன், நீங்க உங்களை எப்போ மன்னிச்சுக்க போறீங்க? இந்த கண்ணாடியை பார்த்து நீயே காரி துப்பிக்கோ. எவ்வளவு நாள் உங்க மேல நீங்க கோச்சுக்க போறீங்க? உங்களுக்கு உங்க மேல கோபம் இருக்கா இல்லையா? இருக்கு. எனக்காக நிக்கல, எனக்காக எதுவுமே யோசிக்கல, கோபம் இருக்குல்ல, மன்னிங்க. ஆனா இப்படி ஒரு கேஸ் என் வாழ்க்கையிலேயே பார்த்ததில்ல. நம்மளை மன்னிக்கிறதே கிடையாது. அன்னைக்கு அப்படி பண்ணிட்டேனே, அன்னைக்கு அப்படி பண்ணிட்டேனே, அப்படி பண்ணிட்டேனே, நம்ம கோவப்பட்டுட்டே இருக்கோம். உங்களை நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா இது தானா நடந்துரும். கேட்டீங்களா? டிவில தெரிஞ்சதா? சப்ஸ்கிரைப் செய்யாம வீடியோ பார்த்தா என்ன நிலைமை பாக்குறீங்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க.